வணக்கங்க. இன்னைக்கு ரொம்ப மங்களகரமான நாள். அ ஆடி மாதம் பொறந்தாச்சு. அதில் முதல் வெள்ளிக்கிழமை. ஸோ இன்னைக்கு வந்து கண்டிப்பா எல்லார் வீட்லேயும் வந்து பூஜை அறையில பூஜை பண்ணியிருப்பீங்க. அதில முக்கியமா நம்ம வந்து நினைவுல வச்சுக்கிறது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குலதெய்வத்துக்கு தாங்க. குலதெய்வம் தான் நம்மளுக்கு முதல்ல வந்து ஓடி வந்து நிப்பாங்க. எது என்ன நடந்தாலும் சரி, நம்ம குலதெய்வம் தான் நம்மளுக்கு முன்னாடி வந்து நிப்பாங்க. ஸோ கண்டிப்பா எல்லாருமே வந்து குலதெய்வ ஃபோட்டோ வீட்ல இருந்துச்சுன்னா, அழகா அதுக்கு வந்து மஞ்சள், குங்குமம் பொட்டு வச்சு, புஷ்ப அலங்காரம் பண்ணி, வேப்பில வந்து சொருகிவிடுங்க. கண்டிப்பா ஆடி மாதம் வேப்பில பூஜை அறையில கண்டிப்பா இருக்கணுங்க. அம்மனுக்கு ரொம்ப உகந்தது வேப்பில. ஸோ கண்டிப்பா அத செய்யுங்க. ஒரு தட்டில வந்து வேப்பிலைய வந்து வச்சுட்டு 2 அகல் விளக்கு நல்லா மஞ்சள் பூசி குங்குமம் வச்சு, நல்லெண்ணெய் திரி போட்டு விளக்கேத்துங்க. இல்லை நெய் விளக்கு கூட ஏற்றலாங்க. ரொம்ப விசேஷங்க. அதில் மாவிளக்கு ஏற்றுறது இன்னும் விசேஷங்க. நல்லா அரிசி பச்சரிசியை நல்லா ஊற வச்சு அதை உலர்த்தி அதை பவுட்ராக்கி நல்லா சலிச்சுட்டு அதை வந்து நீங்கள் விளக்கு ஷேப்பில் செஞ்சுட்டு இந்த மாவிளக்கு போட்டிங்கன்னா ஒரு வாரமும் போடுறது ரொம்ப விசேஷங்க. இன்னைக்கு வந்து சடனாக பிளான் பண்ணதால் முடியல. ஸோ அட்லீஸ்ட் 3வது வாரம் போடலான்னு இருக்கேன். ஸோ கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இப்போ காலையில் முடியலன்னா கூட நீங்கள் சாயங்காலம் ஒன்று காலையில் விளக்கேற்றணுங்க, இல்லைனா சாயங்காலம் 6 மணிக்கு விளக்கேற்றணும். இந்த 2 டைமில் எது உங்களுக்கு கன்வீனியன்ட்டோ அதை பார்த்து நீங்கள் விளக்கேற்றுங்க. கண்டிப்பாக குலதெய்வத்துக்கு வந்து நம்மளுக்கு ஆடி மாதம் அன்றைக்கி வெள்ளிக்கிழமை அன்றைக்கி விளக்கேற்றி வைக்கிறது ரொம்ப சிறப்பு. அதுவும் இந்த செவ்வாய் வெள்ளி இந்த 2 நாளும் ரொம்ப சிறப்புங்க. கண்டிப்பாக செய்யுங்க. ஒன்றுமே இல்லை, நீங்கள் ஒரு மஞ்சள் குங்குமம் வச்சு ஒரு புஷ்பம் வச்சு ஒரு விளக்கேற்றி வச்சு அதுக்கு தேவையான நெய்வேத்தியம் நீங்கள் உங்களால் முடிஞ்சது வாழைப்பழமோ இல்லை வந்து ஒரு டம்ளர் பாலாவது நீங்கள் வைக்கலாம். முடிஞ்சால் கொஞ்சம் சக்கரை பொங்கல் இல்லைன்னா ஒரு பால் பாயாசம் வைக்கலாம். ஸோ உங்களால் என்ன முடியுமோ அதை செய்யுங்க. ஸோ இன்றைக்கி நம்ம வீட்டில் வந்து ஆடி முதல் வெள்ளிக்கு நான் எப்படி செய்வேன்னு ரொம்ப யோசித்தேன். பட் அந்த சுக்கிர ஹோரையில் செய்கிறது இன்னும் விசேஷங்க. மார்னிங் 6 to 7 வரும் சுக்கிர ஹோரை வெள்ளிக்கிழமை அன்னைக்கு. ஸோ அந்த 6 to 7க்குள்ளே விளக்கேற்றணும்னு ஒரு ஹரிபரியில் நல்லபடியாக செஞ்சாச்சு. முடியுமான்னு ரொம்ப யோசித்தேன். யூஸ்வலாக எங்களுடைய வேலை ஸ்டார்ட் பண்ணுறதே வந்து பார்த்திங்கன்னா 6 o'clock தான் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ இந்த டீ காஃபிலாம் முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு இதுக்கு மூவ் ஆகிறதுக்கே ஒரு 6:45 கிட்ட ஆகிடும். ஸோ எப்படின்னு ரொம்ப யோசித்தேன். பட் கடவுளுடைய அனுகிரகத்தால் எனக்கு அந்த கொடுப்பினையை இந்த வாரம் எனக்கு கொடுத்துருக்காங்க. வரப்போகிற வாரத்துலேயும் கொடுப்பாங்கன்னு ஒரு நம்பிக்கையோடு இருக்கேன். ஸோ உங்களுடைய வேண்டுதலை வந்து கோரிக்கையை வந்து முன்னாடி வச்சு நீங்கள் வந்து எதுவுமே வேணாங்க, ஒரு ஸ்லோகம் கூட தெரியலன்னா பரவாயில்ல, அம்மா தாயே குலதெய்வ தாயேன்னு சொல்லிட்டு நீங்கள் நினச்சி உங்களுடைய வேண்டுதலை நினச்சி விளக்கேற்றினீங்கன்னா ரொம்ப கடாட்சியமாக இருக்குங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் இன்றைக்கி யூஸ்வலாக விநாயகருக்கு பூஜை பண்ணுவோம், பாலபிஷேகம் பண்ணுவோம். ஸோ இன்றைக்கி விநாயகருக்கும் அழகாக பாலபிஷேகம் பண்ணி அலங்காரம் பண்ணி அவருக்கு ஒரு பால் நாட்டு சக்கரை ஏலக்காய் போட்டு நல்லபடியாக வந்து நைவேத்தியம் பண்ணியாச்சுங்க. அதே மாதிரி நம்ம வீட்டில் இருக்க காமாட்சி அம்மன் விளக்குக்கு அழகாக அலங்காரம் பண்ணுங்க. அலங்காரம் பண்ணிவிட்டு கண்டிப்பாக பின்னாடி வந்து வேப்பிலை வந்து வச்சு கையெடுத்து கும்பிடுங்க. ரொம்ப நல்லது நடக்கும். கண்டிப்பாக வீட்டில் இருக்க பெரியவங்கலேருந்து சின்னவங்க வரைக்கும் கண்டிப்பாக இந்த ஆடி வெள்ளிக்கிழமையை மிஸ் பண்ணுறாதீங்க. ரொம்ப நல்லது. யூஸ்வலாக வந்து வடை பாயசம்லாம் செஞ்சு கும்பிடுவாங்க நிறைய பேர் வீட்டில். அண்டு நம்மளால் முடிஞ்சது இயன்றது எதுவோ அது நம்ம செஞ்சோன்னா, மனசார உண்மையாக நம்ம செஞ்சோன்னா அதை கண்டிப்பாக நம்மளுடைய தாய் ஏற்றுப்பாங்க. நம்மளுடைய அம்மா மாதிரி தான் நம்மளுடைய குலதெய்வமும் கண்டிப்பாக ஏற்றுப்பாங்க. நம்ம எதனா தப்பு பண்ணும்போது மன்னிக்கும்போது கண்டிப்பாக நம்மளால் முடிஞ்சது என்னன்றது அவருக்கு தெரியும். நம்ம அவங்கக்கிட்ட வந்து நம்ம நிற்கிறதுக்குரிய அனுமதி கொடுத்துருக்காங்கன்னா கண்டிப்பாக நம்மளுக்கு தேவையானது எப்போ தரணுமோ அதை கண்டிப்பாக தருவாங்க. ஸோ நம்பிக்கையோடு பிரார்த்தனை பண்ணுங்கள், எல்லாமே நல்லதாக நடக்கும். நல்லா தூப ஆராதனை பண்ணி கற்பூரம் ஏற்றி உங்களால் முடிஞ்சது செய்யுங்க. கண்டிப்பாக நல்லது நடக்குங்க. ஒரு குட்டி பாடல் மட்டும் நான் அதில் பாடுறேன். உங்களுக்கு தெரிஞ்ச ஸ்லோகம் தெரிஞ்ச பாட்டு வந்து நீங்கள் பாடலாம். ரக்ஷ ரக்ஷ ஜெகன்மாதா சர்வசக்தி ஜெயதுர்கா, ரக்ஷ ரக்ஷ ஜெகன்மாதா சர்வசக்தி ஜெயதுர்கா, படைப்பு வல்லவளே காப்ப வல்லவளே அழிப்பு வல்லவளே சக்தி, அவயம் என்று சரண் புகுந்தாலே அடைக்கலம் தருவாள் சக்தி, படைப்ப வல்லவளே காப்ப வல்லவளே அடைக்கலம் தருவாள் சக்தி, அவயம் என்று சரண் புகுந்தாலே அடைக்கலம் தருவாள் சக்தி, கருணையில் கங்கை கண்ணனின் தங்கை கடைக்கண் திறந்தால் போதும், வருகிற யோகம் வளர்பிறையாகும் அருள்மழை பொழிவாள் நாளும், ரக்ஷ ரக்ஷ ஜெகன்மாதா சர்வசக்தி ஜெயதுர்கா, ரக்ஷ ரக்ஷ ஜெகன்மாதா சர்வசக்தி ஜெயதுர்கா,
கருணையில் கங்கை கண்ணனின் தங்கை கடைக்கண் திறந்தால் போதும், வருகிற யோகம் வளர்பிறையாகும் அருள்மழை பொழிவால் நாளும். கருணையில் கங்கை கண்ணனின் தங்கை கடைக்கண் திறந்தால் போதும், வருகிற யோகம் வளர்பிறையாகும் அருள்மழை பொழிவால் நாளும். ஓம் சக்தி. குலதெய்வ தாயே போற்றி.